இன்னைக்குமே சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். உருளைக்கிழங்கு சாதம், குடமிளகா பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில எண்ணெய், கடுகு, சீரகம், ஒரு வெங்காயத்த சேர்த்து பொன்னிறமா வதக்கிக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சமா பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி ஆப்ஷனல் தான், இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல எண்ணெயிலே வதக்கிடுங்க. இப்போ அரை தக்காளி மட்டும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி லைட்டா ஸ்மாஷ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் பொடிமா செய்யறதுக்கு எண்ணெயில் ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் சேர்த்து ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சீரகம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா கேப்சிகம் பொடி மாசம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சாதத்தோட இந்த கேப்சிகம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.